அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீர முஹ்பிர வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்ரிப் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டு இன்னும் அல்லாஹ் பற்றி நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை நம்மை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உலகத்தில் சில பேர்த்துக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துருப்பான், சில பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, இன்னும் சில பேர் தினமும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்னு நிலைமையில் இருப்பாங்க, இன்னும் சில பேர் உட்காந்த இடத்துலே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சொடக்கு போட்டால் வேலை செய்ய ஆள், ஒரு சும்மா லேப்டாப் இப்படி தட்டினாலே கோடிக்கணக்கில் வருமானம் எல்லாம் இப்படி கொடுத்துருப்பான். சில பேருக்கு அதிகமாகவும் சில பேர்த்துக்கு கம்மியாகவும் சில பேர்த்துக்கு ஒன்றும் இல்லாமல் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது அல்லாஹ்வோட ஏற்பாடு. ஏன் அல்லாஹ் இப்படி வச்சுருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அதிகமான அமல் செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அல்லாஹ் வச்சுருக்கான். பணக்காரங்க பணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ என்ன அமல் செய்கிற அப்படின்னு அல்லாஹ் சோதிப்பான். ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லைனா கூட என்னை நீ நினைக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் இப்படி சில ஏற்றத்தை வச்சுக்கிறது உலகத்துடைய நேதி அப்படி தான். உலகம் உருண்டைன்ற மாதிரி பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரனே இருக்க முடியாது, ஏழை தொடர்ந்து ஏழையாகவே இருக்க முடியாது. சுழற்சி பணம் மாறிக்கிட்டே இருக்கும். பணத்துக்கு அரபியில் தஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. தஹப்னு சொன்னால் பணம். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் தஹப அப்படின்னு சொன்னால் சென்டான, தஹப அவன் போயிட்டான் அப்படின்னாங்க. அதாவது போகிறதுக்கு பேர் தான் தஹப அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அதாவது பணம் ஒரு இடத்துல நிற்காது. இப்போ என்கிட்ட இன்றைக்கி 100 ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த 100 ரூபா என்கிட்டே இருக்காது, நாளைக்கு உங்கள்கிட்ட வந்துடும், நாளைக்கு இவர்கிட்ட திருப்பி என்கிட்டே வரும். அதுக்கு பேர் தான் தஹப், பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் அரபியில் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. மால்னு சொன்னால் அதுக்கும் அரபியில் பணம் தான் அர்த்தம். அது ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு சொன்னால் மால் அப்படின்னு சொன்னால் சாயறதுன்னு அர்த்தம். பணம் என்கிட்ட மட்டும் இருக்காது, உங்கள்கிட்ட சாஞ்சு உங்கள் பக்கம் போவோம், இப்படி சாயும் அப்படி சாயும். அதாவது உங்கள்கிட்ட மாற்றி வரும் இல்லையா, மற்றவங்க பக்கம் சாயறதுக்கு பேர் தான் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரபியில் மால் அப்படின்னா பணம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஏன் இங்கிலீஷ் தமிழில் கூட செல்வம் அப்படின்னு வச்சுருக்கேன். தமிழில் பணத்துக்கு செல்வம், அவர் செல்வம் தேர் செல்வம், அது செல்வம் தான் அர்த்தம். செல்வம் சென்றுடும், நம்மக்கிட்ட இருக்காது. அந்த செல்வம் சென்றுட்டே தான் இருக்கும், உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்காது. அதுக்கு பேர் தான் அதுக்கு செல்வம் அப்படின்னு தமிழில் வச்சுருக்கிறாங்க. ஏன் எதாவது சொல்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அப்படி கொடுத்துட்டான் இப்படி கொடுத்துட்டான் நமக்கு நன்மையை கொடுக்குற அப்படின்னு புலம்புவோம். அல்லாஹ் நம்ம எப்படி வச்சுருக்கானோ அதுதான் நமக்கு நல்லது. நம்ம நினைப்போம் நான் மட்டும் பணக்காரனாக இருந்தேன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் ஏழைக்கெல்லாம் உணவு கொடுப்பேன், அப்படி பண்ணும், பள்ளிவாசலை கட்டுவேன், தானம் பண்ணுவோம், சதக்கா பண்ணணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் கொடுத்த பிறகு தான் உன் நிலைமை என்ன அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். சில பேருக்கு அல்லாஹ் ஒன்றுமே கொடுப்பாமல் இருப்பான், ஆனால் அல்லாஹ் அவங்கள நிறைய நன்மை செய்ய வைப்பான். தொழுவாங்க, அல்லாடா கெஞ்சி துவா கேட்பாங்க, எனக்கு நல்ல வருமானத்தை கொடு, ரிஸ்க்கு கொடு, வியாபாரத்தை பறக்குது, கெஞ்சி அழுது துவா செய்வாங்க. அல்லாஹ் அதை ரசிப்பான். என் அடியான் பார்த்தியா எவ்வளோ கெஞ்சுறான் எவ்வளோ அழுகிறான் பார்த்தேன், அல்லாஹ் ரசிக்கிறான். அல்லாஹ்வை நினச்சி நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹ் அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ அல்லாஹ் வச்சுருக்கான். நமக்கு அது தெரியல. அல்லாஹ் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறானே அந்த கஷ்டத்துக்கு பின் ஒரு இன்பத்தை வச்சுருக்கான். அதை தான் அல்லாஹ் குர்ஆன் சொன்னால் இன்னமா உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னும் ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சுருக்கான். நம்ம அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. அல்லாஹ்வுடைய நியதியே அதுதான். நம்ம சொல்லுவோம்னாங்க நீங்கள் பயான் பேசுவீங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மையாக நடந்த சில சம்பவத்தெல்லாம் படிப்பினி எல்லாம் கொடுத்துருக்கான். சிலாசம் சொல்லியிருக்கிறாங்க. பனு இஸ்ராயீல் காலத்தில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. வேறு நாட்டில் வேறு மாதிரி இருந்தாங்க 3 பேர். அந்த 3 பேர்த்துக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. முதலாவது நபருக்கு துளு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் ஃபுல்லாக துளு நோய். அவர் துளு நோயாக இருந்தார். ஆனால் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா நோய் பரவி ஒதுக்கி வச்சுட்டாங்க. உடல் ஃபுல்லாக துளு நோய். அப்படி ஒருத்தர் நபர் ஒரு ஊரில் இருந்தார். இன்னொரு ஊரில் ஒருத்தருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியே வளரல, அப்படி ஒரு நோய் இருந்துச்சு. அதாவது புருவத்தில் முடியல, மீசையில், தாடியில், தலை முடியல, கை காலில் எந்த முடியுமே உடம்புல எந்த ரோமும் எந்த முடியுமே இல்லை. அது முழுன்னு இருந்தார். சில பேர் ஐசியூவில் ஆப்ரேஷன் பண்ணும்போது தலையில் ஆப்ரேஷன் பண்ண முடி தாடி எல்லாம் புருவம் எல்லாம் முடி எடுத்துருவாங்க. பார்த்தா அவர் மனித தோட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தோட்டம், அது வேறமான படைப்பு மாதிரி இருப்பார். அப்படி ஒருத்தர் இருந்தார். அவரே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ இப்படி அசிங்கமாக இருக்குது, கேவலம் பார்க்கறதுக்கு அருகுறுப்பாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள்,
உடம்பு ஃபுல்லாக முடியலைன்னா எப்படி இருப்பார்? கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு கோழிக்கு தோலை உரிச்சா அந்த கோழி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருப்பார் அவர். அவரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. 3வது வேற ஒரு நாட்டில் வேற ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கண்ணே தெரியாது. அவரும் ஊர் விட்டு ஒதுங்கி தனியாக வாழ்ந்தார். இப்படி 3 நபர் அல்லாஹ் வச்சுருந்தான். நம்ம சொல்லுவோம், ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு படிப்பினைக்காக அந்த சம்பவம் சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அல்லாஹ் உடல் வாக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருந்தா, நல்ல பலம் கொடுத்துருந்தா அந்த எதிரியை போய் நான் அடிச்சிடுவேன், அந்த கெட்டவனை சாவட, அந்த கெட்டவனை ஏதாவது பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலம் கொடுத்தா தான் உனக்கு தெரியும். உனக்கு அந்த ஆரோக்கியத்தை பலத்தை கொடுத்தா நீ செய்வேன்னா செய்ய மாட்டேன். எனக்கு பணம் கொடுத்துருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். உனக்கு அல்லாஹ் பணம் கொடுத்து செய்வேன்னு பார்த்தா நீ செய்ய மாட்டேன். உன் மனம் மாறிடும். இப்போ அதனால தான் அல்லாஹ் சோதிக்கிற அந்த படிப்பின சல்லாசம் சொல்கிறாங்க. இந்த 3 பேர்ட்டு அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புகிறான். மலக்கை மனித வேடத்தில் அனுப்புகிறாங்க. மலக்கு வராரு, மனித வேடத்தில் வந்து கேட்குறாரு, எம்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி. பொதுவாக ஒரு கஷ்டத்தில் கொண்டு போய் என்ன வேணும்னு கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவோம்னா, எனக்கு இந்த கஷ்டம் போனால் போதும் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் மற்றதை கேட்போம். நோயாளிட்ட போய் உனக்கு என்ன வேணும் கேட்டால் இந்த நோய் போனால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அந்த தொழுநோயாளிட்ட போய் மலக்கு மனித வேடத்தில் போய் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எதனாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு ஒன்று வேணும், அந்த நோயெலாம் போய் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அல்லாட்ட துவா செய்கிறாரு. அல்லாஹ் உடம்பு பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக ஆக்கிறான். திரும்ப தொழுநோயெலாம் போயிடுச்சு. ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி ஆயிடுறாரு. திரும்ப கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும் கீழே அப்படின்னவனே அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தால் போதும், நான் அதை வச்சு ஏதாவது பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் துவா செய்கிறாரு. அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறான். என்ன ஒட்டகம்னு சொன்னால் கர்ப்பமான ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இது புகாரி ஹதீஸில், முஸ்லீம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ். இது ஒரு கர்ப்பமான ஒட்டகம் அல்லாஹ் அவர் கொடுக்குறான். அதை வச்சு நீ பொழைச்சிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. போயிடறாரு. இன்னொரு நம்பர்கிட்ட அதே மலைக்கு மனித இடத்துல இன்னொரு ஊருக்கு வராரு. அங்கே உடம்பு ஃபுல்லாக முடியே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும், நான் சொல்லு, நான் அல்லாட்ட கேட்குறேன்னு சொன்ன உடனே, எனக்கு ஒன்றும் வேணாம், மற்ற மனுஷனை பார்த்தா ஆசையாக இருக்குது, எல்லாம் உங்களை முயச தாடி இருக்குது, தலையில் முடி இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையா, ரொம்ப அருகுருப்பா, என்னை பார்க்குறது எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாட துவா செய்கிற அல்லாஹ் எங்கெங்கே ரோமம் வளரமோ அங்கெல்லாம் அல்ல முடி வர வச்சுட்டான். மனிதன் எப்படி இருப்பானோ பார்க்கறது ஒரு இயற்கையான ஒரு நார்மலாக மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி ஆகிட்டார். உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார். வேறு என்ன வேணுமா கேளு அப்படின்னு கேட்ட உடனே அந்த நபர், எனக்கு ஒரு மாடு இருந்தால் போதும், நான் அதை வச்சு அவன் குழப்பு ஓட்டிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அந்த மலைக்கு அல்லாஹ் துவா செய்கிறாரு. அல்லாஹ் ஒரு மாட்டை கொடுக்குறான். அந்த மாடு கர்ப்பமான மாடு கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. சரி, 3வது நம்பர்ட்ட அந்த மலைக்கு வராது. அவர் கண்ணு தெரியல. உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, எனக்கு கண்ணு தெரிஞ்சால் போதும், உலகத்தை எதையுமே பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்றதுக்கே ஒன்றுமே முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஹதீஸில் வருது, அல்லாஹ் உலகத்தை யார் கண் பார்வை படைச்சிட்டானோ அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா. உலகத்தை யார் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்களோ நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுத்துருவான்னு சொல்லி ஹதீஸில் வருது. சரி, உனக்கு என்ன வேணும் கேட்ட உடனே அந்த மனுஷன் சொல்ல, எனக்கு கண் பார்வை வேணும்னு சொன்ன உடனே அல்லாட்ட துவா செய்கிற கண் பார்வை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். எல்லாத்தையும் பார்க்குறாரு, இயற்கையை காட்சி ரொம்ப பெருமைப்பாக பார்க்குறாரு. இப்போ திரும்ப அந்த மலைக்கு கேட்குற, உனக்கு வேறு என்ன வேணுமான்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். அல்லாட துவா செய்கிறாங்க. அந்த ஆடு கர்ப்பமான ஆடாக கிடைக்குது. சில காலங்கள் போகுது. இந்த 3 பேருமே அந்த ஊரில் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. ஒட்டகத்தை கொடுத்து துவா செஞ்சுப்பார். அல்லா இதில் பறக்க செய்யும், ஒட்டகத்தையும் ஆடு துவா செஞ்சு அந்த மலைக்கு மறந்து போயிடுறாரு. இப்போது இந்த ஒட்டகம் குட்டி போடுது, அதுக்கு குட்டி போட்டு பெரிய பண்ணையாருது, பெரிய பணக்காரனாரு. அந்த தொழுநோயால் இருந்தவர் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. அந்த ஊரில் பெரிய பணக்காரையான அவர் தான். அதேமாரி கண் தெரியாதவரும் பெரிய ஆடு மந்தையை வச்சு பெரிய பணக்காரர் ஆகிட்டு, அந்த உடம்பு ஃபுல்லாக முடியலாமல் இருந்தார் இல்லையா, அவரும் மாடை வச்சு பெரிய பணக்காரன் ஆகிட்டார். 3 பேருமே அந்த ஊரில் அவர் தான் பணக்காரர். அந்த மாதிரி ஆகிட்டாங்க. சில காலங்கள் அப்படியே போகுது. திரும்ப அந்த மலைக்கு அந்த தொழுநோயாளிகிட்ட வராரு. வந்து எப்படி வராருன்னா, மனித வேடத்தில் வரல, இவர் தொழுநோயாளி மாதிரி வராரு. இவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இவர் வராரு. தொழுநோயாளி வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றார் ஒட்டக வியாபாரி. இல்லை, நீங்கள் முன்னாடி இப்படி தான் இருந்தீங்க, உங்களுக்கு உதவுனாங்க, எனக்கு உதவுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் முன்னாடி இப்படி தான், யார் சொன்னால், என் திறமையில சம்பாதிச்ச சொத்து, என்னுடைய சொத்து, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலைக்கு பதுவா செஞ்சார். யாரெல்லாம் இவனை பார்த்துக்க, இவர் போய் சொல்லிட்டார் பதுவா செஞ்ச உடனே இவர் திரும்ப அதே தொழுநோயிலே மாறி ஒட்டகம் எல்லாம் மௌத்தா போச்சு. திரும்ப பழையபடி எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிப்போயிட்டார். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். நீங்கள் பணத்தை கொடுத்தா எப்படி பண்ணலாம் சோதிக்கிறான். பணத்தை கொண்டு மாறி போயிட்டார். அவர் நினச்சிட்டு பணம் வந்து அப்படி செய்யல நினச்சிருப்பார். பணம் வந்த உடனே உடம்பு ஆரோக்கியமானே திரும்ப பழையபடி ஆடம்பரமாக ஆகிட்டார். புது பணக்காரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டார். அல்லாஹ் தஆலா எல்லா ஒட்டகத்தையும் ஒன்று பின் ஒன்றாக மாறினைக்கு வச்சா திரும்ப தொழுநோய் ஆகி திரும்ப பழையபடி ஆகிட்டார். திரும்ப 2ஆம் நம்பர் வரார். உடம்பு ஃபுல்லாக முடியில்லாமல் இருந்தாலே அவருக்கு வரார். இவர் அதே மாதிரி வரார். உடம்பு ஃபுல்லாக முடியில்லாமல் இந்த மலைக்கு வரார். எனக்கு எதனா கொடுங்க அப்படின்னு. நானும் தரமாட்டேன், எல்லாம் ஏன் சொத்து, நான் சம்பாதிச்சது, உனக்கு என்ன தரலாம் அப்படின்னு சொன்ன உடனே மலைக்கு பதுவா செஞ்சுறாரு. எல்லாம் இவர் திரும்ப பழையபடி ஆக்க பதுவா செஞ்ச உடனே எல்லா மாடும் மௌத்தா போயிடுது. இவர் பழையபடியும் உடம்பு ஃபுல்லாக முடி இல்லாமல் முழு பழையபடி ஆகிட்டார்.
இப்போ கை செய்தப்பட்டனா பிரயோஜனம். மனுஷன் சொல்லுவான் இல்லையா, மௌத்தா பண்ண பிறகு எல்லாம் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு அல்ல, நான் போய் உலகத்தில் போய் ஏதாவது நன்மை செஞ்சு ஃபாக்குன் ஃபா சத்தக்க மின சாலிகின், எல்லாம் நான் போய் உலகத்தில் போய் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், நல்ல கூட சேர்ந்துக்கிறேன், எனக்கு அவகாசம் கொடுணும். நாளைக்கு மறுமையை மனுஷன் கெஞ்சுவானா, உயிரை கைப்பற்றின பிறகு நாளைக்கு மறுமையில் எப்போ மனுஷன் கெஞ்சுவானா, எல்லாம் நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஒரு செகண்ட் எனக்கு அவகாசம் கொடு, நான் உலகத்தில் போய் ஏதாவது சதக்கா செஞ்சுட்டு திரும்ப நான் வந்துடுறேன், நல்ல கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சுவான். நல்லா அவகாசம் கொடுக்கப்பா. பல யுஅக்கிராஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு தவணை வந்துன்னு சொன்னால் தவணை முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. 8 மணி 8 செகண்ட் இது உயிர் போனால் கரெக்டாக போயிடும், ஒரு செகண்ட் முன்னவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அல்ல அதை தான் சொல்கிறான். நீ இப்போ அழுது பொழுது நாப்பா பிரயோஜனம், உனக்கு 50 வருஷம் ஆயில கொடுத்தேன், 10 வருஷம் வயசை கொடுத்தேன், நீ எதுவுமே நல்லது பண்ணலை, ஃபுல்லாக எனக்கு மறந்து வாழ்ந்த, இப்போ வந்து செய்கிறது நல்லா ஒத்துக்கவே மாட்டான். அந்த மாடு ஒவ்வொரு பின்ன ஒன்றா மரணிச்சு போச்சு, திருப்பி பல பேர் ஆகிட்டார். 3வது நபர்த்து வரார், கண் தெரியாத நபராக இருந்தார் இல்லையா, ஒருத்த வந்துன்னு கேட்குறாங்க, இவர் கண் தெரியாமல் மலைக்கு வராரு, இவர் கண் தெரியாத மாதிரி வராரு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண் தெரியாத நபர் கண் வந்த பிறகு சொல்கிறாராம், முந்த காலத்தில் நான் இப்படி கண் தெரியாமல் தான் இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், கண் தெரியாத ரொம்ப பெரிய கொடூரம், உனக்கு என்ன ஆடு வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பறந்து விசாலமான மனசெல்லாம் கொடுத்துட்டான். என்னென்னு எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே மலைக்கு சந்தோஷப்பட்டு, நான் உன்கிட்ட கேட்க வரலப்பா, உன்னை சோதிக்கிறான்னு நல்லா அமைச்சான் அப்படி அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி அல்லாட்ட மேலும் துவா செய்கிறார். பெரிய இன்னமும் பணக்காரனாய் சந்தோஷமாக வாழ்ந்தார். இதுதான் சம்பவம். இந்த ஹதீஸ் புகாரி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 3 பேத்துக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தா, செல்வத்தை கொடுத்தா, அது 2 பேர் தடமாறி போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினார். அதனால் அல்லாஹ் அவர் இன்னும் சிறந்த எழுதான். இந்த ஹதீஸை சொல்லி சலாசம் சொல்கிறாங்களா, உங்கள் வீட்டு வாசலில் யாராவது வந்து இப்படி யாசகம் கேட்டு நின்றா, எனக்கு ஏதாவது கொடுங்க, பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனை படிக்கிறதுக்கு செலவு வேணும், என் குழந்தைக்கு ஆப்ரேஷன், ஏதாவது கொடுங்க அப்படின்னு யாராவது வந்துட்டு உங்கள்கிட்ட வீட்டில் வாசகத்தில் யாசகம் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக உதவுங்க. ஏன்னா அவர் வந்து உங்கள் பழைய வாழ்க்கை ஞாபகப்படுறதுக்காக தான் எல்லாம் அனுப்புகிறான். அதுக்கு மலக்கே வந்து அவசியம் கிடையாது. மனசு விடுறது யாராவது பிச்சைக்காரன் யாராவது வருவாங்க இல்லையா, ஏதாவது கொடுங்க, குழந்தைக்கு ஆப்ரேஷன் இருக்குது, என் மனைவி ரொம்ப முடியாமல் இருக்கா, கிட்னி ஃபெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, இது அவராக வரலை, எல்லாம் அனுப்பிச்சு உங்களை சோதிக்கலான்னு அர்த்தம். அவர் உங்களை பழைய வாழ்க்கை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி எல்லாம் அனுப்புகிறான் உங்கள் வீட்டு வாசலில். அவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் விரட்டாமல் நல்ல சொல்ல பேசுங்க, இல்லாத இருந்தது ஏதாவது கொடுங்க என்பதாக சலாசம் சொல்லி முடிக்கிறாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இருக்கோ அதை கொடுக்கணும், கொடுக்காமல் வாழவே கூடாது. நமக்கு எதுவுமே இல்லை, யாராவது உங்கள்கிட்ட கேட்டுலான்னு கொடுத்துருங்க. வசதி வந்த பிறகு மாறக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, வசதி வந்த பின் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். வசதி வந்தால் ஆடக்கூடாது, வறுமைனா அல்லாத வாடவும், அல்லா இப்படி பண்ணிட்டானே மோசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஆடவும் கூடாது. அதனால் எப்பவுமே நடுநிலைமையாக இருங்க, அல்லாட்ட கேளுங்க, அல்லா கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாவை தவிர கொடுக்குறவன் யாரும் கிடையாது. அல்லா நீங்கள் கேட்க கேட்க அல்லா சந்தோஷப்படுவான். மனுஷன் கேட்க கேட்க வெறுப்படைவான். சில சமயத்தில் கேட்டுகிட்டே இருந்தால் இது எப்போ பார்த்தா ஏதாவது கேட்குறான்னு சொல்லி உன்னை பார்த்து விரண்டு விடுவான். ஆனால் அல்லா தான் சந்தோஷப்படுவான். அல்லா கேட்குறாங்க சந்தோஷம். அதனால் அல்லாட்ட மட்டும் கேளுங்க, அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பி வாழக்கூடிய தௌஃபீக் வலாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி